மறக்காமல் பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்க முடியாது. வா கிளம்பல. மூட்டை பூச்சிக்கு வந்து வீட்டையே கொளுத்த முடியும். நாம பஸ்டால தான் நிக்கும். அவன் நடிப்பு அவளோட போட்டோம். நீங்க பண்ண சும்மா நில்லுங்க. நீங்க கேன்சல் இருங்க. நீங்க எதுக்கு அதை பார்த்துட்டு? எனக்கு இருக்க கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பன்னீரும் சாக்கடை ஒண்ணா உனக்கு நடந்துச்சுன்னா இவளுக்கு அதே மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாம் உருகி வந்து நினைப்போம். உனக்கு சாக்கடை தானே. அவளுக்கே தெரியும் அவன் சாக்கடைன்னு. இருங்களேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த பூக்கு பட்டுக்கு சொந்தக்காரன் யாருக்கு சொல்லி சொல்லாம நாங்க விட மாட்டோம். இப்போ அவ வாயால இதை சொல்லணும். அதுக்குதான் ஆளை செட் பண்ணி வச்சிருக்கா. பாரு, அவ மட்டும் இன்னைக்கு என் பேரை சொன்ன வச்சுக்க சத்தியம் பண்ணி அவளை கொண்டுருவேன். எங்க அவ கோவப்படணும் இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீங்க அதுக்கு போய் கோவப்படுறீங்க. சும்மா நில்லுங்களேன். கோவத்துக்கு எனக்கு பண்ணிடும் போலுக்க. என் பேரை சொல்லிடுவோம். எனக்கு அசிங்கமா இருக்கு. என் பேர் கூட அவன் வாய வரக்கூடாது. இது சாக்கடை வாயால கோவம் அப்படி வருது எனக்கு. நீங்க கோவத்துல கத்தி அவளை போய் அடிக்கணும். அடிச்சா நான் உரிமையில அடிச்சுட்டேன்னு அவ சொல்லணும். அத ஊர்க்காரங்க பாக்கணும். என்ன இருந்தாலும் புருஷன் தான் அடிச்சிருக்கான்னு ஊருக்குள்ள பேசணும். இதுதான் அவ நோக்கம். சத்தம் கட்டாம நில்லுங்க. அவளுக்கு அடி வாங்குற பிரச்சனை இல்ல, நீங்க அடிக்கணும். அவ அததான் எதிர்பார்த்துட்டாங்க நிக்கா. இப்பெல்லாம் கேட்காதீங்க. ஏன் பிள்ளைகிட்ட பேசுறீங்க? நடிக்காத. எதுக்கு பூவம் பட்டு வச்சுக்கிட்டாலே சொல்லு. அது என் உரிமை. என் உரிமை. என்ன உரிமை? புருஷன் இல்ல பரவாயில்ல. யார் சொன்னா? ஏய், அப்படியே தண்ணி சொல்ல போறா. எனக்கு கோவம் வந்துடும். எங்க அவ பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா. நீங்க கண்டுக்காம நில்லுங்க. எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாரு. இப்ப பஸ் வந்துரும். நம்ம பாட்டுல போலாம். இருங்க. ஏய், எதுக்கு இப்படி மினிக்கிட்டு தெரியுதா? ஓ வெள்ளத்தோல இருந்தோனே ஊர்க்காரங்க மைக்கிறான்னு பாத்தியா? ஓ புருஷனையே உன் கைக்குள்ள வைக்க முடியாம தானே அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்திருக்க. அடியே கேளவி இரு. பொடுதுறனே. ஆத்தி அத்தம் கோத்து நிக்காரே. பைக் சரிண்ணா. இல்ல பைக் எடுத்து கூட சொல்ல மாட்டியா நீ? என்கிட்ட கத்தாத. பைக் தூக்குனது உங்ககிட்ட மாப்பிள உப்பு போட்டு கொடுத்துட்டாட. அத்தா பைக்கு இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில தான் விட்டுருக்கோம். முன்னூட்டியா கொண்டுட்டு வர வேண்டியதானே? ஏய், என்னடி மினிக்கிட்டு தள்ளிதானே கேக்க? ஓ பூவுக்கு பட்டுக்கு சொந்தக்காரன் யாருன்னு சொல்லு. இல்ல இங்க இருந்து நாங்க அடிச்சு துரத்துவோம் பாத்துக்க. மாப்பிள டிராமாவை ஆரம்பிச்சிருக்கா போலுக்கு. முழுக்க முழுக்க டிராமா மாப்பிள. ஏன் என்ன இப்படி சித்ராத படுத்துறீங்க? இங்க நினைச்சதா இங்க ஏதாவது கூட்டம் கொடுத்த பார்த்தா முட்டைக்கு வச்சு வெளுத்துருவேன். வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருந்து எல்லாம் கட்டாயிரும். ஒழுங்கு மரியாதையா ஓடிடணும். நாங்க ஒண்ணும் பண்ணல. அடச்சி போ பா. அவட மூஞ்சி மோகரையும் பாரு. சரிதா, நீங்க கிளம்புங்க. என் அப்பா அடிச்சு பத்த வேண்டியது என்ன? எங்க அவளே நான் அடிக்கணும் எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கா. சும்மா வெளுத்து வாங்கிடணும். பாஸ் சூப்பர் பிகர். சுண்டுனா ரத்தம் வர்ற கலர்ல. யார் நீங்க? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா அப்படியே பத்தி நீ வா. உலகத்திலே பிஏ சைட் எடுத்தது நீங்க தான்டா. டேய் எல்லாம் இவ செட் பண்ண ஆளா இருக்கும்டா. வாரியா வாரியா? ஃப்ரெண்ட்ஸ் கார்ல தான் வந்திருக்கோம். வாயே வண்டியில அப்படியே பேசிக்கிட்டே போலாம். நீங்க லக்ஸ் சோப் போட்டு குளிப்பீங்களா இல்ல மெடிமிக்ஸ் சோப் போட்டு குளிப்பீங்களா? வாசனை சும்மா ஹெவியா வருது, அதான் கேட்டோம். வாமா, நீ எல்லாம் ரொம்ப நேரம் வெயில நிக்க கூடாது. அந்த கார்ல ஏறுமா. அச்சோ பாப்பா ரொம்ப பதறுத. பதறாத பாப்பா. நீ பதறனா இதையுமே பதறுதே. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க தக்காளி பழம் மாதிரி இருக்கியம்மா. உலகத்திலே கேடு கட்ட ஜென்மமா இருப்பாளா? இவள மாதிரி உலகத்திலே கேடு கட்ட பொம்பளை நீ எங்கேயாவது பாத்திருக்கா? என்ன சொல்லிட்டு இருக்க? இதே சம்பவம் அவளுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? என்ன சொல்ற? தேன்மொழிக்கு தான் நடந்துச்சு. நாம இதே மாதிரி நின்றுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதை அப்படியே ரீகட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் சைக்கோ, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு அநியாயம் நடக்குதான். போன தடவை போய் தட்டி கேட்கணும். ஓ அப்படி நம்ம தட்டி கேட்டுருவோம் மேடமாப்ல. இன்னைக்கு விடக்கூடாடா. இவளுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்ல நம்ம விளையாட்ட கொஞ்சமாவது காட்டணும். கிசரே நீ என்ன பண்ணுத? கிளம்புற வண்டி வந்துட்டுலாம், நீ கிளம்பு. வேணாம், நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. மாப்பிள்ள வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லதான் அன்னைக்கு எனக்கு டூட்டி லீவு, அதான் 2 பேரும் இப்படி கொளுத்தாங்க பேசிட்டு போலான்னு வந்தோம். நீங்க கிளம்புங்க. தெரியல நீ ஹாஸ்பிட்டலுக்கு நேரத்துல கிளம்புங்க. கிளம்புங்க, நான் பாத்துக்கிட்டேன்.
அவர்கிட்ட ரொம்ப இருக்காங்க போங்க வீட்டுக்கு. சீச்சி இந்த கேடு கட்டவர்கிட்டயா? அதுல இல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. இன்னைக்கு விட கூட மாப்பிள இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம்டா. பெரிய போக்கணும் மாப்பிள. இன்னைக்கு டைம் பாஸ் நமக்கு இங்கதான். சொல்லு பாப்பா, ஓ உடம்புக்கு லக்ஸ் சோப் போடுறியா இல்ல மெட்விக் சோப் போடுறியா? இல்ல நான் போட்டு விடட்டுமா? ஏண்டா மாப்பிள, ஒரு பொம்பளை கேவலமானோட இருக்கா? இவ்வளவு கேவலமானோட இருப்பா? நான் நினைச்சது நடக்கணும்னா அசிங்கத்தை கூட திம்பான் நாய். நல்லா தெரியுது இவ செட் பண்ண ஆளுன்னு. இவ்வளவு கொச்சையா பேச விட்டு இருக்கா. அருவருப்பா இருக்கு. வா போலாம். இங்க பாருங்க, இப்பலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நீங்க நினைக்க மாதிரி நான் ஒரு தனி ஆளலாம் இல்ல. இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போலீஸ்! கிஷோர் மாமா! இன்னைக்கு என் கையால சாப்பிட பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு விடவே கூடாது மாப்பிள. துணைக்கு அவங்க எல்லாம் வேண்டாமா, நாங்க வரோம். நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம். வாடி. ஐயோ, கிஷோர் மாமா இங்க என்ன தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க மாமா. சோ உன் பத்தினி விஷத்தை பார்க்கும்போது என் உடம்புல அப்படி புல்ல இருக்குது. அடி கட்டலாம். ஐயோ மாமா, நீங்க நினைக்க மாதிரி இல்ல. இவங்க நிஜமாவே எனக்கு யாருன்னு தெரியாது மாமா. என்ன நம்புங்க மாமா. இவங்க என்ன தப்பா பிஹேவ் பண்ணுதாங்க மாமா. ப்ளீஸ் மாமா. டேய், அப்படிதான் காப்பாத்துங்க மாமா. டேய், அது என் மாமா கலெக்டர். இன்னைக்கு உள்ள ஓட்டி என்ன ஆக்கிடுவாரு. அவர்கிட்ட எனக்கு யார் இல்ல நினைச்சுக்கிட்டீங்களா? அட பாஸ். சொல்லுங்க பாஸ், நீங்க கலெக்டராம? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க பார்க்க வந்த தானே நீங்களும் பார்க்க வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன பாஸ், நாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா அப்படி இப்படின்னு? என்ன பாஸ், டீலுக்கு ஓகேவா? எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்களே எடுத்துக்கோங்கடா. ஏதோ பென்ஸ்கார்ல வந்திருக்கேன்னு சொன்னீங்க, ரோட்ல வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியாதா இப்படி? என்ன பாஸ், எங்களை நக்கல் பண்ற மாதிரி இருக்கு? நக்கல் பண்ணலடா, நாங்க சீரியஸாவே கேக்குறோம். உங்களுக்கு கண் எதுவும் தெரியாதான்னு கேட்க. என்ன பாஸ், டீலுக்கும் ஓகே வர மாட்டேங்க, இப்படி நக்கல் பண்ணா? ஏண்டா அந்த முகரக்கட்டையில என்ன இருக்குன்னு இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, அப்படியே பேசி நாங்க விட்டுட்டு போயிருவோம். நீங்க ஓகே பாஸ், ஓகே. அதுக்காக நாங்க விட்டுட்டுலாம் போக மாட்டோம் பாஸ். டீலுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. டேய், நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டோம்டா. பாஸ், அந்த முகரக்கட்டைய நல்லா உத்து பாருங்க. நல்லா உத்து பாருங்கடா. அது மனசு இல்லையா? பியாயா? மாமா என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க? ஏய், பியாய் இல்ல, சைக்கோ. நான் உலகத்தை இப்படி ஒரு முகரக்கட்டைக்கு டீல் பேசுறது நீங்க தான்டா. இதுல வேற பென்ஸ்கார்ல வந்திருக்கானுங்களாம். நான் இன்னும் பச்சையாவே பேசுவேன். பியாண்டா. மாமா வேண்டாம் மாமா, என்ன தெரியல, உங்க அக்கா பொண்ணு. ஏதோ தாழ முடியாது. என்ன மாப்பிள்ள நீ பாத்துக்கிட்டு இருக்க? யார் அக்கா? அவ எங்க அம்மா வீட்டுல பிறந்தாளா இல்ல எங்க அம்மா அவளை பெத்தாங்களா எங்க அப்பனுக்கு பிறந்தாளா? அன்னைக்கு அம்மாக்கு பிறந்த ஒரே புள்ள நான் மட்டும்தான். பாம்புக்கு தெரியாம பால் வாத்துட்டாங்க எங்க அம்மா. பாம்பு குட்டின்னு தெரியாம அது புள்ள நினைச்சு வளர்த்துட்டாங்க. பாம்புக்கு பிறந்த நீ எப்படி இருப்ப? விஷமா தானே இருந்திருப்ப. நிரூபிச்சுட்டா. என்ன பாஸ், இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆளு அழகாத்தானே இருக்கா? ஏது நல்ல உத்து பாருடா. ஏய், உள்ள உத்து பாரு, பியாய் தெரியும். ஏது உண்மை சொன்னா அசிங்கப்படுத்துறோமா? என் மாப்பிள்ள எப்பவும் உண்மைதான் பேசுவான். நல்ல உத்து பாருங்கடா, பியாய் தெரியும். பியாய் தெரியுமா? என்னடா இப்படி சொல்றானுங்க? எதுக்கும் செக் பண்ணி பாரு. டேய், பக்கத்துல போவாதீங்கடா, கொதறிடும். எங்க ஊர்லயே அடிச்சு துரத்திட்டாங்க. இனி இது வேஷம் போட்டு சுத்திட்டு அலையுது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப என் மாப்பிள்ளைய பார்த்து கிஷோர் மாமான்னு கூப்பிட பாருங்க. நான் யாருமா? என்ன கிஷோர் மாமா? நான் சொல்லல, என்ன பார்த்து மாமாங்கால. டேய், விட்டா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களையும் மாமாம்பா அத்தான்னு சொல்லுவா. இப்ப பாரு, என்ன பார்த்து விக்ரமன்னு கூப்பிடுவா. ஏய், இங்க பார். விக்ரம், இப்பெல்லாம் பண்ணாதீங்க. என்ன சந்தேகம் இருந்ததா? இரு, உன் புருஷன் பேர சொல்லி உன்னை நான் காப்பாத்துறேன். சொல்லி நாங்க உன்னை காப்பாத்துறோம். இப்ப பொண்ணு தரேன்னு சொல்ல பாருங்க. சொல்லு ஆகிரா, உன் புருஷன் யாருன்னு சொல்லி. பொண்ணு தர. எப்படி பாஸ்? ரொம்ப நாளா ஊருக்குள்ள இப்படிதான் மேக்கப் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு தெரியும். ஊருக்காரங்களாம் அடிச்சு துரத்திட்டாங்க. இப்படித்தான் தினமும் மேக்கப் பண்ணிட்டு ஏதாவது பஸ் ஸ்டாண்டு மரத்தை கட்டிட்டு போய் நின்னுக்கிட்டு வண்டிகளை மறைக்கும். பத்தியா கோவம் வருது. ஏன் புருஷன் பொண்ணுத்துல எல்லாரும் என்ன கொள்ள வராங்க, என்ன தோட வராங்க. இப்படித்தான் தன்னை பீத்திக்கிட்டு அலையும். அப்புறம் அதுவே மண்டையில அடிச்சுக்கிட்டு தலையெல்லாம் உடைச்சுக்கிட்டு இப்ப பாரு, தலையில பூலாம் பிச்சு எரியும். பாத்துட்டே இருங்க. பாத்தீங்கடா, வெறி ஏறிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களாடா. இப்ப பாருங்கடா, கோவம் உச்சிக்கு வரும் பாருங்க. இப்ப அவளையே அவ அடிச்சுக்கிட்டா பாருங்க. ஐயோ,
ஐயோ ஆமா டேய் வாட் தப்புடா டேய் எப்படியோ தப்பிச்சிருங்க உங்க கூட தோத்துக்கிட்டானா அப்புறம் போச்சுது நீங்க தான் ஒரு காலத்துக்கு தூக்கி சமக்கணும் என்ன சொல்றீங்க அப்புறம் நான் இது உன் பேர் என்ன பேரு வெங்கட் பிரபு நான் இந்த பிரியம் வெங்கட் தான் புருஷன் சொல்லுவா பாத்துக்கோங்க சார் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார் சுண்டு நேரம் திறந்து பீத்திக்கிட்டு இருந்தல கூட்டிட்டு போ இப்பெல்லாம் பேசாதீங்க. ஐயா ஓட்டத்தை புடிங்கடா ஊர்ல பல பேர் ஆம்பளை இப்படிதான் சொல்லிக்கிட்டு அலைவா இப்ப பாதி ஆம்பளை கண்ணுல ஓடிடுவானுங்க டேய் தப்பிச்சுங்கடா என்ன இழுக்குது ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? என்ன காப்பாத்துறது பரவாயில்ல. ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? நீ மட்டும் பொண்ணுத்துல விருப்பத்துக்கு பூவு போட்டு இத பார்த்து நாங்க சும்மா இருக்கணும் நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போம் இது வேற ஆரம்பம் தாண்டி இன்னும் இதே மாதிரி பண்ணிட்டு உன்னை உண்மையிலே கிறுக்கு பிடிச்சி ஓட வைக்கல நீ ஆல்ரெடி கிறுக்கிதான் என் பூவையும் போட்டு யாரும் பறிக்க முடியாது. பூவும் போட்டு எனக்கு வேணும். ஏன் ஒரு திருப்பு தவற விட்டுட்டா திரும்ப எடுக்கவே முடியாதா? அதுக்காக உறவு இல்லைன்னு போயிருமா, சொந்தம் இல்லைன்னு போயிருமா? அடா அட உன் கான்பிடன்ட் இருக்கு பாரு வேற லெவல் அது எப்படி உனக்கு மறுபடியும் இப்படிலாம் பண்ண தோணுது அடச்சி வா மாமா ப்ளீஸ் மாமா என்ன இப்படிலாம் பண்ணாதீங்க மாமா. என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு மாமா. அப்படியா இறக்கப்பட்டோம் சரி போ அடச்சி போடி நான் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சேன் நீங்க தாங்கிக்கிட மாட்டீங்க. அடச்சி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா வாமாப்ல நமக்கு வேலை கிடக்கு இது லூசுகிட்ட பேசிக்கிட்டு இன்னொரு திருப்பு பொண்ணுத்துல எங்கேயாவது அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுன பொண்ணு இருந்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் என்ன உயிரோட இருப்பா பிஐன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது ஆனா இப்ப நான் 100% நம்புறேன் உலகத்துல பிஐ இருக்குது அதான் எங்க கண்ணு முன்னாடி நிக்குத ரொம்ப வருத்தப்பட போறீங்க. என்ன கிஷோர் மாமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா எல்லாம் என் கைவண்ணம் தான். எல்லாம் என் கைவண்ணம் தான். இன்னும் உங்க வீட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். உன்னை இதுக்கப்புறம் விட்டு வச்சேன்னு வச்சுக்கையா நம்மள கொள்ள எடுக்க நான் செத்தாலும் உயிரோட வருவேன். ஏன்னா எனக்கு மரணமே கிடையாது. ஆமாமா பிஐக்கு அப்படி மரணம் இருக்கும் கேடு கட்டல பாடி என்ன வேணும் பண்ணிக்க என் புள்ள எனக்கு வந்துட்டான் என் புள்ள எனக்கு வந்துட்டான் என் பூவு பொட்டெல்லாம் எங்க? ஐயா அங்கங்க விழுந்து கிடக்குன்னு நினைக்க. ஐயா கோயிலுக்கு போகணும் நேரம் ஆயிட்டு. என்னங்க அக்கா இந்த கோயிலுக்கு எப்படிக்கா போகணும்? என் புருஷனுக்காக வேண்டணும். எங்கடிக்கா போகணும்? அது நெல்லைப்பத்தூர்ல இருக்குமா? அங்க புருஷனுக்காக வேண்டதுக்கு ஏதாவது இருக்காக்கா? அங்க போய் விசாரிமா தெரியும். சரிங்கக்கா பூவு போட்டு எல்லாம் சரியா இருக்குது. டேய் உங்க அம்மா வரலான்னு பாரு கையில யாராவது அது அப்பதான் அம்மா வருவா நக்கலே நான் இல்லையா உன் மகன் தான் கூப்பிட்டான் என்னம்மா உன் மகன் கூட அப்படி இருக்கு எப்பல அம்மானு தான் கூப்பிடுறேன். நீ வா தங்கப்ல வேற Dress போடுவோம். இது போட்டா உனக்கு கசகசன்னு வரும். கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வியாஸ்டை கட்டி விட்டுருக்கேன் எங்க இங்க அடிக்க வெளிக்கிட்ட போட்டுட்டு பிள்ளை இருப்பானா? சும்மா ஒரு பழியும் சட்டியும் போதும். அவனை கொண்டாங்க. சரி சும்மா இரு அதெல்லாம் கிடையாது இதுதான் சூப்பரா இருக்கு உனக்கு என்னய்யா இங்க வாடி அம்மா கிட்ட வா. அவன் என்கிட்ட தான் இருப்பானா அவன் உன்கிட்ட சொன்னான். நீ வாமா அம்மா கிட்ட வா. அப்ப எதுக்குற அம்மா அம்மானு கூப்பிட்ட? சும்மா உன்னை செக் பண்ணி பார்த்தான் அப்படி குளு குளுன்னு இருக்குமா உங்களுக்கு? பின்ன இருக்காது என் தங்க பிள்ளை இவன் அவன் அப்பதான் சொல்லுவான் சொல்லுமா அப்பா அப்பாவா? அம்மா கிட்ட வரியாமா? பதறாத அதெல்லாம் அம்மா கிட்ட கொடுக்க மாட்டேன் பாப்போம் எவ்வளவு நேரம் நீங்க அவனை தூக்கி வச்சிருக்கீங்கன்னு. அதெல்லாம் எப்படி தூக்கி சமந்துட்டேனா இருப்பேன் என்னமா அப்பா சொல்ற அழக பாரு அப்பாவா? என்ன எங்க கிளம்பிட்டே தரமா போறியா? வந்துட்ட பெரிய மனுஷி. என்ன தரமா போறியா? ஆமாங்க அத்தை அப்படியே வெளியில போயிட்டு வரலாம்னு பாக்க மாட்டேங்க. அத்தையா யாரு? நீங்க தான் என் மாமியார் நீங்க தானே? நான் ஒண்ணு மாமியார் இல்ல. இல்ல நான் எங்க கிளம்பினாலும் விசிட்டிங் பண்ண வந்துருவீங்க.
எங்க போறோம், யாது போறோம், என்ன பண்ண போறோம், என்ன வாங்க போறோம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போண்டிருக்கு. இந்த வீட்டு மாமியார் நீங்க தானே. உங்ககிட்ட சொல்லாம போயிட்டதான் பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருதீல. எத்தே சொல்லிட்டு தான் போகணும்னு நினைச்சேன். இனி உனக்கு ட்ரெஸ் போடல. போட்டுட்டு போகும்போது உங்களை பார்த்து அப்படி சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போலான்னு தான் முடிவு பண்ணி நமத்துக்கங்கத்தே. நீங்க அதுக்குள்ள மோப்பம் முடிச்சு வந்துட்டீத்தே. எனக்கு கோவம் வந்து சொல்லிவிட்டேன். எத்தே இப்படி சொன்னா எப்படித்தே உங்களுக்கு கோவம் வரலாமா தே? எத்தே நான் தெரியாம பேசிட்டேன். எத்தே தண்டனை கொடுத்துறாங்க தே. எத்தே பெரிய விஷயமா ஆக்கி விட்டுறாங்க தே. எங்க துறமாதான போறீன்னு கேட்டேன். இல்ல நாங்க துறமா போனா என்ன, தூரமா போனா என்ன, பக்கத்துல போனா என்ன, உங்களுக்கு என்னத்தே? யாரு வீட்டை விட்டு வெளியில போனாலும் வந்து விசிட்டிங் வந்துடுறீங்களே ஏன் தே? அப்படி கணக்கு எடுக்க வந்துடுறீங்களே ஏன் தே? இல்ல வீட்ல இருந்து யார் கிளம்புனாலும் உங்க முகரையில முடிச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தான் தே கேட்டேன். என்னது அப்படி சொல்ல வரலத்தே. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கு. 1000 கேள்வி கேட்கறதுக்குள்ள நாங்க போக வேண்டிய நேரம் கடந்து போயிருது. ஒரு கேள்வின்னா ஆரம்பிக்கிய, ஆனா எங்களை போக விடாமதுக்கு எத்தனை கேள்வி கேட்கணுமோ அத்தனை கேள்வியும் கேட்டு போடுதீங்க. எல்லாரும் இப்படித்தான். ஒருத்தர் கூட வீட்டை வெளில போக முடியல. கொஞ்சம் மனசு வைக்கப்படாதா? அதான உண்மை. நீங்க இவ்வளவு நேரம் எங்க நின்னீங்கன்னு எனக்கு தெரியும். வாசலே தானே நின்னுட்டு இருந்தீங்க. நாங்க கிளம்புறதெல்லாம் பாத்திய. கிளம்பலான்னு போற நேரத்துல உள்ள வந்துட்டிய. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி உள்ள வந்து என்ன தூரமா போறிய, எங்க கிளம்பிட்டிய அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள வருவிய. அப்படியே பேசி பேசி எங்க நேரத்தெல்லாம் போக்கிட்டு நாங்க போக மாட்டோம்னு முடியானதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. ஒரு பக்கம் போல ஓட்டு போட தான் போறோம். வேற எங்கேயும் நாங்க போகல. ஓட்டு தான் முடிஞ்சு போச்சுல. ஓ உங்களுக்கு எல்லாம் தெரியுது. எங்க தரமா போறிய? இப்போ நாங்க எங்க போறோம்னு உங்ககிட்ட சொல்லணும். அவ்வளவுதானே? பாப்பான்னு சொல்லணும், அத்தைன்னு சொல்லக்கூடாது. பாப்பா மாதிரி இருந்தா சொல்ல முடியும். நீங்க அத்தை தானே, மாமியார் தானே. ஒண்ணு இல்லத்தே, இதான் இவனுக்கு மூக்கு வடிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே டாக்டரை பார்த்துட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு வரலாம்னு போறோம்தே. வேற எங்கேயும் நாங்க போகலத்தே. ஏன்தே இவன வாசல தானே நின்னுட்டு இருந்திய? நான் வாசல இல்லையா? எனக்கு தெரியும் தே. நான் கிளம்பும் போதே பார்த்துட்டேன் தே. அது நான் வந்துட்டு போயிட்டேனா? உங்களுக்கு ஸ்கூல் எப்பந்தே திறக்கும்? ஏன் இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில போலாமே, அதுக்கு தான் தே. சும்மா இருப்பான். யாரு இவ? பாவம். நம்ம காலையில கிளம்புறதுல இருந்து இங்கதான் நிக்கா. அதாவது நம்ம வாயால அவளை கூப்பிட்டு சொல்லணுமா? நானும் பார்த்தேன். உள்ள வாழை கூப்பிட்டே வர மாட்டேன்னு சொல்லிட்டா. எப்படி வருவா? அதை நம்ம கரெக்டா வெளில கிளம்புற நேரம் உள்ள வரணும். அப்பதானே நம்ம அவசரத்தை போகும்போது எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? நம்ம வீட்டுல இருக்க நண்டு சுண்டு எல்லாம் நொட்டி நொடி எல்லாருக்கிட்டையும் போய் இந்த வேலையெல்லாம் பாக்குறது இவதான். தங்கப்புல நீங்க வாமா. சரி நாங்க போயிட்டு வரோம் தே. போயிட்டு வரட்டுமா தே? நீங்க வெளியில கோயிலுக்குலாம் போறீங்களோ? இல்லையே தே. ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்களோ? அது நாங்க இன்னும் முடிவு பண்ணலையே தே. ஓ சாப்பிட்டு வருவீங்களோ? தங்கப்புல அப்பலாம் அப்ப உனக்கு வாங்கிட்டு வருவேன். சரி நீ வாரியா? நான் வரல. பரவாயில்ல ஒரு சட்டை எடுத்து போட்டு வாங்க போவோம். நானா? ஆமா பரவாயில்ல, நீங்க ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு வாங்க நம்ம போவோம். போ தங்கப்புல உன்னை விட்டு போவோம். போ ஒரு சட்டை எடுத்து போட்டு போ. இவனுக்கு சட்டைங்க கிடக்கா அப்படி? இல்ல ஆனந்தி இடத்தை எடுத்துட்டு போயிட்டா. போ அங்க ஆஞ்சம்மா ரூமுக்குள்ள சட்டை இருக்கும், எடுத்துட்டு போ. ஆஞ்சம்மா ரூம்ல தான் என் ட்ரெஸ்லாம் இருக்கும். நான் எடுத்து போட்டு வந்துட்டா. சரிங்க தே, போய் போட்டுட்டு வந்துருங்க தே. நம்ம ஹோட்டலுக்கு போறோமா? பின்ன போயிட்டு வராம இருக்குமா? போ ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே சினிமாக்கெல்லாம் போயிட்டு வருவோம். சரிங்கப்பா. போ சீக்கிரம் சட்டை எடுத்து போட்டு போ. இது முதையே உள்ள வந்திருக்கலாம். வாசல்லே நின்னுகிட்டு இருக்கா. சரிங்க நீங்க பைக்க எடுத்துட்டு வந்து வைங்க, நான் அப்படி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி நான் இவனை பிடிக்கியா? அவன் என்கிட்ட வருவானாங்க. டேய் வா அம்மா கிட்ட வா. வரமாட்டானா? அப்ப பைக் எடுக்கட்டும், இங்க வா. சரி நானே அவனை வச்சுக்கிறேன். அந்த துண்டு பலி ஏதாத்தா முன்னாடி உட்கார வைக்கணும்ல. சரிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் வந்துட்டேன். என் தங்க பிள்ளைங்க வா. ஏ தங்க பிள்ளை அப்பா நானும் வரேன்னா அப்ப கூட்டிட்டு போறேன். எதுக்கு இது பெரிய மனுஷி மாதிரி? அது சும்மா சும்மா வா. என் தங்க பிள்ளை உன்னை விட்டுட்டு போறேனாப்பா. அப்பா நம்ம கார்ல போறோமா பைக்ல போறோமா? பைக்ல போயிருவோம். அப்ப நான் தான் முன்னாடி இருப்பேன். சரி ஏங்க அவனை தாங்க நான் பின்னாடி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். நீங்க முன்னாடி வச்சுட்டு வைங்க. சரி என் தங்க பிள்ளை தம்பி அம்மா கிட்ட கொடுத்துருவான். இந்தா பிள்ளைய வாங்க. அட பாவமே. ஏறு அக்கா முன்னாடி உட்கார போறானா? நீ அம்மா கிட்ட வா. சரி அப்போ ரெண்டுத்தையும் நான் முன்னாடி வச்சுக்கிட்டேன். அந்த கூட மாதிரி இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா. சரிங்க. அது நம்மள பாக்குது.
அது நம்ம வீட்டு பாப்பா தான். டேய் நம்மளே தண்டை வச்சுக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கே. ஆனா உன்னடா இனி லீவ் விட்டா நம்ம வெளியில போகவே வேண்டாம். என்னடா ஒரு மாதிரி குறுன்னு நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கே. ஹாய் பாப்பா. இது யார் வீட்டு பாப்பா? நம்ம வீட்டு பாப்பா தான்டா. நம்ம வீட்டு பாப்பாவா? பாப்பா நாம சுத்தி நின்னு பாக்கோம்ல, அதான் அந்த பாப்பா அப்படி பயத்துல பாத்துக்கிட்டு இருக்கே. இந்த பாப்பா பேசுமா? அதெல்லாம் பேசுவா. பாப்பா நீ இருக்கல்ல, கண்டிப்பா பேசிடுவா. பாப்பா அவன் நான் கூப்பிட்டாதான் பேசுவா. பாப்பா நான் சொல்லல, நான் கூப்பிட்டா திரும்புவா. பாப்பா உன் பேர் என்ன பேருமா? அந்த பாப்பா பேசுது. என்ன பாப்பா வீட்டுக்கு புதுசா வந்திருக்கியோ? உன் பேர் என்ன பேரு? நானே கேட்டேன். பாப்பா உன் பேர் என்ன பேருமா? அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தேகம், நாம எங்க இருக்கோம்னே. அதான் அந்த பிள்ளை என்ன வச்சுக்க வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கா. என்னம்மா நீ இனிமேல் இந்த வீட்ல தான் இருப்பியா? டேய் எல்லாத்துக்கும் ஊனண்டா. டேய் இந்த பிள்ளைல மட்டும் நம்ம வெளியில தூக்கிட்டு விளையாட போனோமா, ஊருல பிள்ளைலாம் நம்ம கிட்ட தான் விளையாடக்கு வரோம். ஆண்டி அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். பாப்பா நீ என்கிட்ட வாமா, நாளைக்கு ஏபிசி எல்லாம் சொல்லி கொடுக்க. இவனுக்கு ஒரே அப்பா தான். உங்க அப்பா தெக்குட்ல இருக்காங்க. அம்மா டேய் விக்கி மாமா பையன் அவ அம்மையை தேடுறான், கொண்டு விட்டுட்டு வந்துருமா? இருடா தம்பி பேர போலாம் இரு. அம்மா தப்பான சே அப்பா இருடா போகலாம்டா. அம்மா தப்பான சரி சரி போலாம் போலாம் இரு இரு. அங்க ஒரு பாப்பாவை பாரு. அம்மா 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 நான் அம்மா தப்பான அம்மா 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 வா அம்மா தப்பா. ஐயோ விக்கி மாமா பையன் என்ன சேட்டை பண்ணா. எலைங்க வால நீ. பாப்பா நீ பாட்டு படிப்பியா? பாட்டு அந்த பாப்பா பாட்டு படிக்கடா. ஆமாடா பாப்பா இன்னொரு பாட்டு படி. நானும் பாட்டு படிப்பேன். டேய் தமிழரசி மண்டல் நறுக்குன்னு கொட்டே. நானும் பாட்டு படிப்பேன். நீ உன் பாட்டை ஒன்றும் படிக்க வேண்டாம். உன் பாட்டு தான் நாங்க தினமும் கேட்டுட்டு இருக்கோம். தாங்க முடியல எங்களுக்கு. எனக்கு கோவம் வந்துடும். இவளுக்கு அப்படியே கோவம் வந்துடும். அதுக்காக தினமும் உன் பாட்டை நாங்க கேட்டுட்டு இருக்க முடியும்? ஒரே பாட்டை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சப்பா இந்த வீட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்குது. இத்தனை புள்ளி வீட்ல இருந்து நம்ம தெருவுக்கு தான் விளையாட போண்டிருக்கு. ஒண்ணு கூட உருப்படி இல்ல. தமிழரசி வேண்டாம், கடுப்பேத்தாத, எனக்கு கோவம் வந்துடும். தமிழரசி உன்னை கையெடுத்து கும்பிடும். இப்பெல்லாம் பண்ணாத. நாங்க யாரையும் பாட்டு படிக்க சொல்லல. என்னமோ அத்தனை பேரு புகழ் இவளுக்கு தான் வரணுமா, அதுக்காக யாரையுமே பாட்டு படிக்க விடுறதே கிடையாது. நீ பாட்டு படி பாப்போம். எனக்கு கோவம் வந்து சொல்லிவிட்டேன். ஒண்ணு நான் பாட்டு படிக்க சொல்லல. இந்த குட்டி பாப்பா தான் பாட்டு படிக்க சொன்னேன். நான் தான் படிப்பேன். நீ இந்த குட்டி பாப்பா, இதுதான் குட்டி பாப்பா. எங்க குட்டி பாப்பா இருக்கு? எங்க இருக்கு? எங்க வீட்ல எங்க அப்பா கிட்ட. வா நான் குட்டி பாப்பா கிட்ட விளையாடணும். இல்ல நம்ம அம்மா கிட்ட போய் உடனே ஒரு குட்டி பாப்பா கேட்கணும். குட்டி பாப்பா உன் பேர் என்ன பேருமா? அவளுக்கு தெரியாது. நாங்க ஒண்ணு வாங்கிட்டு கேட்கல. பாப்பா நீ வாமா நம்ம ரூமுக்கு போலாம். புள்ள மேல மட்டும் கைய வச்ச நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துறேன். சொல்லி கொடுத்துருவா. எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துவேன். எங்க அப்பா போலீஸ். ஏ அப்பா இவி அப்பா மட்டும் தான் போலீஸ். ஆமா எங்க அப்பா தான் போலீஸ். விக்கி மாமா போலீஸ். அப்புறம் என்ன நிக்காங்களே விக்ரம் சித்தப்பா, அவங்க போலீஸ். எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பா கிட்ட பெரிய பெத்து பக்கலா இருக்கும். எங்க அப்பா கிட்ட இருக்குதா? எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பா தான் பெரிய போலீஸ். எங்க அப்பாவும் பெரிய போலீஸ். எங்க அப்பா பெரிய பெரிய பைக்கெல்லாம் வச்சிருக்கு. எங்க அப்பா வச்சிருக்கு. எங்க அப்பா தான் இத்தோ தண்டி கம்பெல்லாம் வச்சிருக்கு. எங்க அம்மா டீச்சர். எங்க அம்மா டாக்டர். டாக்டர் பெருசு, டீச்சர் தான் பெருசு. டாக்டர் தான் பெருசு. எங்க அம்மா கத்தி வச்சு ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்க. நிறைய துட்டு கிடைக்கும். எங்க அம்மா டியூஷன் எடுக்குது. எவ்வளவு பிள்ளைல வருது. எங்க அம்மாக்கு நிறைய துட்டு கிடைக்கும். யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க பாப்பா. இந்த பாப்பா எங்க வீட்டுக்கு தான் வந்தா. எங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்தாங்க. எங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்தாங்க. இது எங்க வீட்டு பாப்பா. எங்க பாப்பா. பாப்பா தம்பி வாமா.
ஏது அது உங்க தம்பி? ஆமா, அது எங்க தம்பி. விக்கி மாமா மாவன். அட்டா எங்க தம்பி. பாப்பா. தம்பி நீங்க வாமா. அக்கா கிட்ட வாமா. வா, அக்கா கிட்ட வா. அக்கா, இவ பெரிய அக்கா. நீ வாமா, அக்கா கிட்ட வாமா. போணும், கேட்டியா? ரொம்ப பண்ணாத. டேய் அப்ரண்டிஸ்களா, நம்ம சால் பண்ணி விளையாடுவோமாடா? நாங்க இன்னைக்கு குச்சிக்கு விளையாட போறோம், தெருக்கு போறோம். ஏய் நம்ம வீட்ல விளையாடுவோம்டா. டேய் லாண்டா இவ கூட தான்டா விளையாடணும். டேய் அப்ரண்டிஸ்களா, உன் கூட விளையாட முடியாது. நாங்க தெருக்கு போறோம். தெருக்கு போங்கடா. நல்லா போங்க. பின்னாடியே கம்பு வரும். செம்பலி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். போறாம பிடிச்சவள. நீ என்ன விட்டு விளையாட போறவ? நான் அப்படியே அவளை விட்டுட்டு எங்க இருந்தாலும் நல்லபடியா விளையாடணும் வாழ்த்து நினைச்சியா? நீ ஏன் கொடுத்த விளையாடணும். டேய் கிசரே, நம்ம கிணத்துல விளையாடுவோம்டா. அண்ணிய மாதிரியே பேசுவா. அம்பி மாதிரி பேசுவா, அண்ணிய மாதிரியும் பேசுவா. பாப்பா நீ பாட்டு படி பாப்பா. குட்ட குட்ட பாப்பா, குட்ட குட்ட பாப்பா. டேய் சூப்பரா படிக்கிடா பாப்பா. நல்ல டைம் பாஸ் ஆகுதா. குட்ட குட்ட பாப்பா, குட்ட குட்ட பாப்பா, குட்ட குட்ட பாப்பா. இது என்னடா பாச? இது அவங்க பேசுற பாசியா இருக்கும்டா. விக்கி மாமா பையனுக்கு கூட தெரிஞ்சுக்கனா பாத்துக்கைய. கிட்ட கிட்ட பாப்பா குத்து பாக்கு குமா தியாவுக்கு கலப்பு. கோத்தலிக்கிறியா அம்மையாரே? எங்க இப்ப நீ பேச போற அந்த பாசியா? எனக்கு தெரியுமே. எங்க பேச பாப்போம். இப்ப எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. இப்ப தொண்டை கட்டிரும்ல உனக்கு. சரி நம்மள பாக்க. பாப்பா ஆட போமா? தெருக்கு ஆட போமா? வா விளையாட போடா. எனக்கு கோவம் வந்துற. என்ன நம்ம வெளியில விளையாட கூட்டி போமா இந்த பாப்பாவை? நான் பாட்டிட்ட சொல்லி குத்துறேன். நாங்களும் பாட்டிட்ட சொல்லிடுவோம். சோ இந்த புள்ளியோட பெரும் பாடா இருக்காமா. நான் அம்மா பாத்துட்டாங்க போ. எங்க அம்மா கிட்ட சொல்லுதே. இந்த பையன் எங்க போறானே? ஏ பொண்ணு, ஏ தோர. போதா குறைக்கு சின்னவனையும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. இவனை தூக்கிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும்ல எப்படி? சரி வீட்டுல யாராவது இருந்தா பாத்துட்டு வரலான்னு பார்த்தா மீனத்தை பேத்தி அத்தனையும் தூக்கிட்டு போயிருக்கும் நினைக்கேன். வீட்டுல ஒரு பையனையும் காணுமே. ஏ பொண்ணு, ஏ தோர. ஐயோ டியூஷன் பிள்ளைங்க வேற வந்துருவாங்களே. எங்க போனான்னு தெரியல. சரி அதுக்குள்ள வீட்டை தூத்து போடுவோம். வாங்க சார். சார் வேண்டாம்னு சொல்லிருக்கனா இல்லையா? சாரிப்பா. வாங்க சாப்பாடு வைக்கட்டுமா? இப்பதான் வரீங்களா? இருக்கட்டுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டேன். இல்ல அண்ணன் இதோட 3வது வாட்டி கேட்டுட்டான். அப்பா சாப்பிட்டாங்க நானே. 3 வாட்டி கேட்டானா? 3 பேருமே 3 நேரம் கேட்டுட்டானுங்க. நானும் உங்களுக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன். என்கிட்ட ஃபோன் இல்ல. நான் இவங்க வந்தா அடிக்கலான்னு பார்த்தேன். ஃபோன் இல்லையா? இல்ல இப்பவும் ஆனந்தி வீட்ல இருப்பாங்க. யாராவது ஃபோன் பண்ணா அந்த ஃபோனுக்கு வரும். சரிம்மா. சரிப்பா, முதல்ல உங்களுக்கு சாப்பாடு வச்சு தந்துடுறேன். இப்போ டியூஷன் பிள்ளைங்க வந்துருவாங்க. அப்புறம் நான் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏமா 3 புள்ளைங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்க. அவங்கள மேய்க்கதான் உனக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல இது எதுக்குமா பண்ணிட்டு இருக்க? அண்ணன் வீடா இருந்தாலும் நமக்கு முடிஞ்சதை செய்யணும்லப்பா. அண்ணே இல்லப்பா, அது சரிப்பட்டு வராதுல்ல. அண்ணன் மாதிரி ஏசிட்டு தான் கிடக்காங்க. அவனுக்கு எப்பவுமே ஏசிட்டு தான் கிடப்பானுங்க. அதுக்காக வேண்டாமா, எப்படியும் பிள்ளைகிட்ட கண்டு கத்திட்டு கிடக்கணும். பிள்ளை பத்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதான் ஒரு வயசு ஆக போதில்ல. ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிடுவேன்ப்பா. நான் சொல்றல, அத லீவ் முடிஞ்சிட்டல, இனி எடுக்க வேண்டாம். பிள்ளைங்கிட்ட சொல்லி விட்டுரு. இல்ல அது வந்து ஏமா எதுக்கு அப்படி கஷ்டப்பட நினைக்க? அப்படி இல்ல, எனக்கு 3 பிள்ளைங்க. என் புருஷனுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான். எங்க வீட்டு செலவு பூரா என் அண்ணன் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. என்னால் ரொம்ப பாரம் கொடுக்க கூடாதுல்ல. நான் டியூஷன் எடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்கும். வீட்டு செலவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சின்னவனுக்கு பால் சரலாக்கு அது இதுன்னு அதுக்கே பெரிய அமௌண்ட் ஆகும். இங்க பாரு, அதெல்லாம் நீ ஒன்னும் கணக்கு பார்க்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா வேண்டாம். நான் சொன்ன கேளு. வேண்டாம், புள்ளையில பாக்குறதே பெரிய வேலை. மாப்பிள்ள ஒண்ணு சொல்லலையா? தினமும் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் பண்ணாதுன்னு. அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு நான் வேலையை செய்யக்கூடாது. அதை பார்த்தா முடியுமா? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். பிள்ளைங்க வந்தா சொல்லி அனுப்பிடுறேன். இனிமேல் நீ எடுக்க கூடாது. இல்லப்பா. இங்க பாரு, நான் சொல்றேன்ல, ஒருத்தர் போய் சொல்ல முடியும். சரி சரிப்பா வாங்க, நான் சாப்பாடு வச்சு தந்துடுறேன். ரோகிணி. வாண்ணா. சாரிப்பா, சாப்பிட்டீங்களா? இன்னும் ஏன் சாப்பிடணும்? சரி ரோகிணி, சீக்கிரம் எனக்கு சோலை. நான் சாப்பிட்டு வெளியில போண்டி இருக்கு. இரு நான் வைக்க. சாப்பிட்டீங்களா? வாங்க உட்காருங்க. நீ வேலை எங்கப்பா பார்க்க? நான் ஹாஸ்பிட்டல் தான் வேலை பார்க்க. முதல்ல கொஞ்சம் தூரமா பார்த்தேன். அம்மா இப்போ அங்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணணும், அதனால.
மீனா பொண்ணு தானே? ஆமா, அக்கா பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறேன். யாரோ ஒருத்தங்க கூட வாழ்ந்து அவங்கள நல்லா பாத்துக்கிறத விட அக்கா பொண்ணு பாவம், எப்படினாலும் நம்ம பார்த்த மாதிரி அடுத்தவங்க பாத்துக்க மாட்டாங்கல்ல. என்ன இருந்தாலும் அக்கா பாசம், அக்கா பிள்ளை பாசம் நமக்கு இயற்கையா வரும். தப்பு பண்ணாலும் மன்னிக்கணும்னு நமக்கு தோணும். யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட இருந்து நல்லா வாழ்றதை விட நம்ம அக்கா பொண்ணு வாழ்ந்தா நமக்கு நல்லது தானே. சரிதான், அதுக்காக பிடிக்காமலாம் இல்ல, பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ கல்யாணத்துல கிட்ட பேசிட்டு இருக்காங்க? மண்ணுக்குட்டியே முடிய வேண்டியதுதான். வீடு தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. இனி மழை வேற விழுந்துரும், தங்கறதுக்கு வீடு இல்லைல்ல. பின்னாடிதான் ரூம் எடுக்கணும்னு அண்ணன் சொல்லிட்டு இருந்தான், பொண்ணுத்துறேன். அப்புறம் தங்கச்சி வந்துட்டா, தங்கச்சி மாப்பிளைக்கு கட்டி கொடுத்தாச்சு. வீடு இல்ல, அதான் இன்னும் கிளம்ப முடிக்காம இருக்கோம். பாக்கலாம், வசதி வர நேரம் பாத்துக்கலாம். கொஞ்சம் வசதி வரட்டும், மேல ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லியிருக்கான் பொண்ணுத்துறேன். அப்போ பக்கத்துல ஏதாவது பார்க்க வேண்டியதானே? இல்ல, பொண்ணுத்துறேன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், இனி ஒருத்தரும் வெளியில போக கூடாதுன்னு. அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இனி தூர எவனும் போக கூடாதுன்னு. இந்த கீழ்படிதல், இந்த கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கை முறை வியப்பா இருக்கு. அம்மா சொன்னா சரியா இருக்கும்ல, அதான் முடிக்கல. சரி, எப்ப முடிச்சுட்டு போறது? அக்கா பொண்ணு தானே, பாத்துக்கலாம். கொஞ்சம் காசு வந்தனா மேல எடுக்கலாம்னு அண்ணன் சொல்லியிருக்கான், பாக்கலாம். என்ன வா, சோறு போட்டு வச்சுட்டே வா. எப்பா நீங்களும் வாங்க, சாப்பிட வாங்க. இருக்கட்டும், என்ன போச்சா? வத்த குழம்பு தான் வச்சேன். சரி, தயிர் இருந்தா எடுத்து வச்சிரு. அதையும் எடுத்து வச்சுட்டேன் வா. அப்பா நீங்களும் வாங்க. இந்த பிள்ளைங்க ஒத்துக்கு இருக்க பாசத்தை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு மாப்பிள்ளைங்க. அவளும் கிஷோரும் வெளியில போனவ, இன்னும் வர காணோம். என்ன ரோட்ல ஏதோ வம்பு எடுத்துட்டு இருக்கவளோ என்னமோ தெரியல. வண்டி தான் தூக்கிட்டு போனவ, கொடுத்துறேன் வண்டிய. அப்போ இந்த ஊருக்குள்ள தான் நீ போவ. சரி, நான் சாப்பிட்டு வாங்கப்பா, சாப்பிட்டு விடுங்க. சரியா, நீ போய் சாப்பிட்டுட்டு நான் வரேன். சரிங்கப்பா. தாயி, அண்ணா மாப்பிள்ள கண்டு போட்டு விட்டேன் பணத்தை. இந்த சின்ன பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்து வந்துரு. அப்புறம் மீனாக்க பேத்தியில வந்திருக்கும்ல, அதுக்கு போட துணி இந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் துணிமணி மட்டும் எடுத்து வந்துருதியா? அப்படியா? சரிண்ணே, அப்ப நான் சாயங்காலம் போல போறேன். சரி, மாப்பிள்ள வந்து சொல்லி கூட்டு போ. சரிண்ணே. அப்பா நீங்களும் வாங்கல? இல்லம்மா, நீ போ, நான் வரேன். சரிங்கப்பா. நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கலாமா? சந்தோஷமாவா இருக்கேண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி, அம்மா மாதிரி அண்ணி மாதிரி கூட பிறந்ததுக்கு இவனுக்கு இருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிம்மா, என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க, அது போதும் எனக்கு. சரிங்கப்பா, வாங்க. அண்ணனுக்கு முட்டை கிட்ட போச்சு கொடுக்கணும், நான் போறேன். நீ போமா, நீ போ. அவங்க அம்மா மாதிரியே இருக்கா என் பொண்ணு. பார்த்ததே இல்ல, நீ பிறந்ததே எனக்கு தெரியாது, இவங்க அம்மா வயிற்றுல இருந்தது கூட எனக்கு தெரியாது. என் புள்ள, என் புள்ள. ஆனா நாக்கு கேச்சு கொஞ்சம் முடியல. நான் தான் அப்பான்னு உரிமையோட பக்கத்துல நின்று கூட பேச முடியல. அப்பாடா, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். கொலை பசி, வீட்டுல சாப்பாடு இருக்கான்னு தெரியலையே. அதெல்லாம் ரோகிணி பொங்கி வச்சிருப்பா, போனோன்னு சாப்பிடணும்ப்பா. வயிறு பசி தாங்க முடியல. வீட்டுல போய் எப்படி இருந்தாலும் சாப்பிடணும்ப்பா. சப்பா என்ன பசி. ஏ பெருமாளி, என்ன நீ இப்பதான் வரியா? இப்பதான் நானும் வரேன். நானும் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இங்கனே இறக்கி விட்டுட்டாங்க, இன்னைக்கு உள்ள வராதுன்னுட்டாங்க வண்டி. ஏன்? அங்க ரோடு போடுதாங்களாமே, அதான். எனக்கு வயிறு பசி தாங்க முடியல. வா பேசிட்டே போவோம். எப்பவும் கேண்டீன்ல சாப்பிட்டுவல்ல? கேண்டீன் சாப்பாடு பிடிக்கவே இல்ல. இப்ப ரோகிணி நல்லா சமைப்பாளா, அதனால அது நினைப்பிலே இருந்துருவேன். வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள முக்கியமான ஒரு கேஸ். அதை முடிச்சுட்டு வரக்குள்ள டைம் ஆகி போச்சு. சரி வா, அவ ரோகிணி வத்த குழம்பு தான் வச்சிருக்கலாம், முட்டையெல்லாம் பொரிச்சு தரேன் வா. அப்பா இது போதாதா, வா சீக்கிரம் போவோம். சரி வா. ஏன் ஆனந்தி, விக்கி ஏதோ குழந்தைக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாமா, இல்லைன்னா ஆசைப்பட மாட்டாங்க பாரு. தெரியாம தான் கேட்க, ஏன் பெத்துக்கிட்டதா என்னன்னு கேட்க. ஒரு நாட்டோட வளர்ச்சி எல்லா தரமா இருக்கு, குழந்தை பெத்துக்கிறதா இருக்கு. குழந்தை பெத்துக்காத அப்படின்னு சொல்றவங்கள நம்பாத. உண்மையிலே மிகப்பெரிய செல்வம்னா குழந்தை செல்வம் தான். ஒருத்தங்க நம்ம பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு அடுத்த கேட்கற கேள்வி என்ன தெரியுமா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க எத்தனை நம்ம கிட்ட கேட்பாங்க. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நீ என்ன படிச்சிருக்கன்னா அதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க, அதுவும் கேட்க மாட்டாங்க. உண்மைதான். பின்ன என்ன, எளிமையா இருக்கும் போது பெத்துக்க, இதுல என்ன இருக்கு? அது இல்ல, இப்ப வேற நம்மகிட்ட நிறைய பிள்ளைங்க பாக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல. எனக்கும் இப்பதான் நிறைய கேஸ் எல்லாம் வருது, அதான் பாக்குறேன். கேஸ் வரும், 60 வயசு வரைக்கும் கேஸ் வரும். ஆனா 60 வயசுல குழந்தை பெத்துக்க முடியாது. எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. வயசு கடந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஐயடா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு பயமா தான் இருக்கு. இந்த பயமே முத வரக்கூடாது. முத குழந்தை பெத்துக்கிறதுக்கு வழியை பாரு. பெத்தா வளர்க்க முடியுமா? ஒரு பெண்ணு நினைச்சா முடியும். உன்னால உன் கரியர்லயும் ஜெயிக்க முடியும், குடும்பத்தையும் ஜெயிக்க முடியும். குழந்தை பெத்துக்க ஆசைப்படுறான்ல விக்கி, எனக்குமே ஆசைதான். வேற என்ன, நான் ஒரு டாக்டரா சொல்றேன், எல்லா நேரமும் நமக்கு குழந்தை தங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்க தப்ப வெப்பநிலை, சாப்பாடு, சூழ்நிலை, கெமிக்கல் நாள் தள்ளி போகலாம். அப்படி நாள் தள்ளி போக போக நமக்கு ஏஜ் ஆகலாம். அப்புறம் ஏஜுக்கான ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் ஐயடா படங்க கூடாது. நல்ல ஆரோக்கியமா இளமையா இருக்கும் போதே பெத்துக்கணும். சரியா சொன்ன, நான் பெத்துக்கிறேன். சீக்கிரம் பெத்துக்க. இங்க பாரு, குழந்தை தானே பாத்துக்கணும், நான் பாத்துக்கிறேன்.
நீ இப்பதான் முக்கியமான வேலையா போய்கிட்டே இருக்க. நம்ம பக்கத்துல என்ன ஆள் வச்சு பாப்போம். எப்பவும் 24 மணி நேரம் வேலையை பார்க்கறதுல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்குவோம். 10 மணி நேரம் வேலை பார்த்தா இனி ஒரு 5 மணி நேரம் மட்டும் வேலையை பார்ப்போம். மத்த நேரம் குழந்தை கூட இருப்போம். அது வளர வரைக்கும் ஒரு 2 வயசு வரைக்கும் அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல 10 மணி நேரம் வேலையை பார்க்கலாம். சரியா சொன்ன. எனக்கு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மண்டை குழம்பி போயிருந்தேன். சீக்கிரம் பெத்துக்க. என்ன சொல்ற நீ பெத்துக்கல? இருக்கும். அநேகமா இந்த மாசம் இருக்கும். நிஜமாவா? ஆமா. எனக்கு தோணுது இருக்கும் அப்படின்னு. இருக்கணும். இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் உன்ன மாதிரி யோசிக்கணும் எல்லாரும். ஆமா. தேடினாலும் கிடைக்காதது குழந்தை செல்வம் மட்டும்தான். சொத்து சுகம் காசு பணத்தை நம்ம எப்படி வேணாலும் சம்பாத்தியம் பண்ண முடியும். ஏன் இந்த கல்வியை கூட நம்ம எந்த நேரத்துல வேணாலும் கத்துக்க முடியும். ஆனா குழந்தை அதெல்லாம் வரும். கிடைக்கும் போது வாங்கிக்கணும். ஒரு டாக்டர் உன் வேலை இதை சொல்லும் போது உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் உண்மை தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் சீக்கிரம் பத்துக்க. சரி, நான் அண்ணாச்சி கல்ல போய் மாவு வாங்கிட்டு வரேன். எதுக்கு மாவு? இல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஒன்னும் இல்ல. தோசை சுட்டு கொடுத்து பொடி வச்சா போதும். ஆளு பொண்ணு தின்னுட்டு எந்திரிச்சு போயிடும். ஆமா, 2 பாக்கெட் மாவு காலையில சொல்லி வச்சுட்டு தான் போனேன். சீனி வச்சு கொடுத்தாலும் போதும், சாப்பிட்டுக்கிடுவாங்க. வேற என்னத்துக்கு வாங்கி கொண்டு கொடுக்க? இப்ப பிள்ளைங்க வேற வீட்டுல லீவ்ல கிடக்காங்களா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கணும். மீனத்தை பத்தி எவ்வளவு சேட்டை பண்றா பத்தியா? அவ சேட்டை பண்ணதை விட அவ முழிக்கிற மொழி இருக்கு பாரு, அதான் ஹைலைட். அப்ப அவ மொழியை பார்த்தாலே எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும் ஓடிடும். ஆமா, நாடி போகும்போது இது ஒரு பாறை பார்க்கும். அப்படின்னா ஒண்ணு அதுவும் அப்படி பண்ணுதே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாயில்லாத குறைய நம்ம காட்டிக்க கூடாது. அதுக்கு இப்ப தாயில நீ வரத்தரப்போதே. நம்ம எல்லாம் நல்லா பாத்துக்கணும்ல. எப்படியோ அவங்கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டோம். அதானே. இல்ல நீ போய்கிட்டு இருக்கியா, நான் வாங்கிட்டு வரேன். ஆமா, எனக்கு பசிக்கு, நீ வாங்கிட்டு வா. சரி, நான் போயிட்டு இருக்கேன், வந்துரு. சிசி, நீ வீட்டுக்கு போ. நச்சினே சூப்பரா சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் போதே. குரங்கு வாண்டி போடுவேன். நான் கடிச்சு தின்னுடுவேன். குரங்கு ஏன் மயிலு குரங்கு வாயில கட்டிட்டு விடுவேன். ஊர் இருக்குன்னு பார்க்க மாட்டேன். அங்க வீடு இருக்கதே பாக்குறது கிடையாது. தெரியுது இல்ல. சரி சரி வா, இந்த அத்தமல்ல வந்து உட்கார். ஓடியா ஓடியா ஓடியா. அத்தமல்ல உட்காருங்க, போங்க. ஓ புருஷன்டி, வா வா, முன்னாடி வந்து அப்படி கட்டிட்டு உட்கார் பாப்போம். என்னங்க ஆள் ஒரு மார்க்கம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. நினைப்பு வந்தாலே ஒரு மார்க் வந்துருது. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு வந்துட்டீங்க பின்னாடியே. நடிக்காத, என்ன சிக்னல் கொடுத்து தானே வந்தேன். ஐயோ, சிங்கப்பட்டதே. நான் ஒண்ணு சிக்னல் கொடுக்கலையா? அது எப்படி மெசேஜ் போட்டுட்டு ட்வீட் பண்ணிட்டாங்களாம். அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அம்மையார் மூடோட தான் இருக்கீங்க. சரி யாரு? ஒண்ணுதான், நான் பசியோட இருக்கேன். அததான் நானும் சொன்னேன். அந்த பசி இல்ல. அதான் அந்த பசி இல்ல, நான் சொல்ற பசி தான். வா. ஐயோ, அந்த பசி இல்ல. அததாண்டி நானும் சொன்னேன். அந்த பசி இல்ல, வா. எனக்கும் பசிக்கு, சீக்கிரம் வா. எருமை. நீ வரப்போறியா இல்லன்னா தூக்கி வச்சு கொன்னுடுவேன். எதுடி அப்படியே 14 வயசு பிள்ளை மாதிரியே இருக்க. இப்ப பார்த்தாலும் நீ இப்படிலாம் இருந்தா நான் எந்துக்கிட்டே ஆவேன். இப்போ நான் பாட்டுக்கு சைட் அடிச்சுட்டே இருப்பேன். குத்தப்போ ஏதாவது ஆகும். என்ன திட்டுற? ஆமாமா, ஆள பாரு. ஏடி எப்பவும் அப்படியே இருக்கே. எப்படிடி அப்படி போற பக்கம் பார்த்தா எனக்கு வயசாயிருங்களுக்கு பயமா இருக்குடி. வாங்கன்னு சொல்லணும், வாங்கன்னு சொல்லணும். கூப்பிடாமலே இந்த பாடு. வாங்கன்னு கூப்பிட்டுட்டேனோ. அப்புறம் என்ன, திறக்கவே மாட்டேன். சரி சரி வா, அப்படியே நச்சு ஒன்று அத்தனை கொண்டு கொடுத்துட்டு அப்படியே முன்னாடி இருந்து பார்ப்போம். வேண்டாம், தெருக்கறிலாம் பாப்பாளுக. அப்படியே ஸ்பீட நெட்டு பாரு. ஆமா, அவளை கிடக்காளுங்க, வாடி. கொண்டு நினைப்பாங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? எல்லாரும் இருக்காங்க. யாரும் இருக்க கூட நினைக்கீங்க? நம்ம வீட்டு அத்தனை சில்வண்டுகளும் இங்கதான் கிடக்கு. இந்த ஸ்கூல் லீவ் எல்லாம் கண்டுபிடிச்சது யாரடி? எதுக்கு குட்ட ஒரே அடியா லீவ் விட்டுக்கிட்டு மூச்சூட இடம் முடியடி. சரி போறது ஏங்க. என்ன? சரிடி, உனக்கு கொடுத்துட்டு என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டேன். சும்மா இருங்க. ஏங்க, இந்த லீவுக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோமா? ஹோல் ஃபேமிலி கூட்டுக்கிட்டு. ஏப்பா என்கிட்ட ஆவிச்சியும் இல்லப்பா மேய்க்கிறதுக்கு. ஏய், 50 பேர் இருக்கும். வேனெல்லாம் பத்தாதுடி. ஹோட்டல்ல ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த மாசம் பட்ஜெட் பூரா கிழிஞ்சிரும். சும்மா கடை, அதெல்லாம் தாக்கு பிடிக்காது. பணம் தானே, நான் ரெடி பண்றேன். வேண்டாண்டி, ரொம்ப செலவாகும். அவளை வெளியே கூட்டு போயிட்டு வரண்டாமா? ஊட்டிக்கே போனாலும் ஒரு ரூம் புக் பண்ணா என்ன ஆகும்? எத்தனை ரூம் புக் பண்ணணும்? சும்மா கடை அப்படி 3-10 லட்சம் போயிடும். சும்மா கடை. ஏன்னா இங்க ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டு வருவோம். சரி, அப்படி ஏதாவது பண்ணுங்க. சரி, கூட்டணுமா? கொன்னுறேன். சீரியஸா தான் கேட்க. மேல பால்ஸ்ல தண்ணி விடுதான், போயிட்டு வருமா? சரி சரி, நான் தம்பிட்டு சொல்ல. சரி, இந்த மாசம் சரி வீட்டுக்கு போலாம். நிஜமாடி? ஐயோ, வீட்டுக்கு போலாம். இல்ல இன்னைக்கு தானே. இல்ல கேட்ட. சீரியஸா? சும்மா இருங்க. ஏன் சின்னக்குட்டி?
வா 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 வண்டியில ஏறு. உங்களா என் தங்க பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டி கையோட முடிக்கு கால் ஓட மாட்டேங்குடி. நிஜமா இருக்கும்ல? இருக்கும் சொல்றேன்ல. சரி சரி வா ஏறுவா வண்டியில ஏறு. உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு இருக்கா? ஏறு இப்பமே வா. இல்ல உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குல்ல. சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க. நீ பசிக்குன்னு சொல்லல? ஆமா. சரி வா வெளியே உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் வா. எனக்கு ரோகிணி சமைக்கிறது தான் பிடிக்கும். ஏன்? அது என்னமோ தெரியல, அவ எந்த குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆறி போனா கூட டேஸ்டா இருக்கும். நிஜமாவா? ஆமா, அவகிட்ட அப்பவே போன் அடிச்சு சொல்லிட்டேன் சீக்கிரம் வாங்க நீன்னு சொன்னா. நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், எனக்கு ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம். நீ அவன் மேல வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்? இல்ல தாய் இல்லாத புள்ள எங்களை நம்பிதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. யாராவது ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டாலும் பாவம் புள்ள நஞ்சு போய்வல்ல. யாரா மூஞ்சி தூக்குவாங்கல்ல. அவ வேலையை பார்க்க, நம்ம வேலையை பார்க்கோம். சொல்ல போனா அவளால தான் எனக்கு நல்லா சாப்பிடுதேன். நல்லா சாப்பிடுதல்ல? அதான் உண்மை. சாப்பாடு அவ நல்லா தாரா, நல்லா பொங்கி வைக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி தங்கச்சி ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னா நான் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. ஏன்? புள்ளையெல்லாம் கிடக்கல, ஏதாவது கேட்டு நச்சரிச்சுட்டே கிடக்காமலாம். ஏதாவது வாங்கிட்டு வரேன்னா நான் உன்னை தூரத்துல பார்த்தேன்னா அதான் அப்படியே வந்துட்டேன். சரிங்க. உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். என்ன சாக்கெட் வாங்க போறீங்க? 5 ரூபாய் சாக்கெட் ஏதாவது ஒரு 2 பாக்கெட் வாங்க வேண்டியதான். பேசாம ஒரு கிலோ கேக் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்? பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க. அது வெட்டும் போது அது இருக்க சந்தோஷம். ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாலும் போதும், சந்தோஷமா சாப்பிடுவாங்கல்ல. எப்பமா கொடுக்கும், ஒரு கேக் வாங்கிட்டு வந்துருங்க. சரி அப்படியே சிப்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டா? காஃபிக்கு நல்லா இருக்கும். ஏங்க ஒரு கடல மிட்டாய் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. சரிடி இங்க வா. வேண்டாம் தேர்வு, நான் வர மாட்டேன். வீட்டுல போய் தரேன். சரி வீட்டுல கேரு. போங்க. போங்க ஆளை பாரு செல்லம் போல தூக்கிச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். பார்க்காதடி கண்ணிலே கடிச்சு தின்னுருவேன். சரி போய் வாங்கிட்டு வாங்க. சரி